ஹாய் வெல்கம் டு A to Z கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஞ்சா அரசி 2 அப்படின்ற கேம். இனிமேட்டு கேம் தான். நம்ம இந்த கேமில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், சேர்த்து தான் போனேன். சரி, இதுக்கப்புறமா இந்த லெவலில் எப்படி முடிச்சேன்ட்டு பார்க்கலாமா. இந்த லெவலில் ஃபஸ்ட்டு இங்கே முள்ளாக இருக்குல்ல, இந்த இடத்துல குத்திக்கிட்டாலும் செத்துருவோம். நமக்கு கொடுத்ததும் 3 லைஃப் தான், அன்லிமிட்டடாக சாகவும் முடியாது. இந்த கேமை யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், யாரெல்லாம் எத்தனை லெவலில் இருக்குங்களும் சொல்லுங்கள். இந்த கரண்ட்டு ஃபுல்லானாலும் நம்ம செத்துருவோம். அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்கும். அது மேலே இந்த லெவலில் இந்த ஸ்பீடு பவரை போட்டு எப்படியோ போய் ஏதோ ஃப்ளூக்கில் அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டேன். நிறைய வாட்டி செத்து போனதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அடிச்சிட்டேன். இது மரம் அப்படியே அவனே போய் உக்காந்துருவான். ஆனால் நம்ம கரெக்டாக குதிக்கணும், இல்லைன்னா செத்து போயிடுவோம். இந்த இடத்துல ஏகப்பட்ட வாட்டி செத்துட்டேன். இப்போது காற்று மேலே விஷயத்துல தானே பறக்கிறோம். இந்த வெயிட் பவர், அதாவது இது ஊக்காங் பவர் மாதிரி மறைஞ்சிருவோம். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். அதுலேருந்து மேலே போனால் இங்கே ஒருத்தன் குச்சி வச்சுட்டு இவன் செம ஸ்பீடாக வருவான். ஆனால் பின்னாடி திரும்பிட்டு இருக்கும்போது போய் முதுகில் குத்திட்டேன். ஐயோ முடியலை. இவனுங்களெல்லாம் அடிச்சுட்டு இங்கே இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி இங்கே ஒருத்தன் வந்தால் நம்ம போய் நின்னாதான் அந்த இது வரும். நான் நிறைய வாட்டி செத்து போயிட்டேன், அதனால் எனக்கு தெரியும். அப்படியே குதிச்சு நின்றுட்டேன். அங்கே இவனை அடிச்சுட்டு இவன் கன்று வச்சுருப்பானுங்க இந்த மாதிரி சில பேர். இவனெல்லாம் அடிச்சுட்டு போகலாம். அதாவது இப்போது இந்த கத்திலாம் குத்திருந்துச்சு அந்த இடத்துல. அந்த கத்தி குத்திருக்க இடத்துலலாம் நம்ம குத்துனா அதுக்குள்ளே ஸ்டார்லாம் இருக்கும். ஸ்டார் தான் நமக்கு உதவியாக இருக்குமே, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போயிட்டோன்றதுக்கே. அங்கே எப்படி நீ செத்தன்ட்டு எனக்கே தெரியல. அது சரி விட்டு தள்ளிட்டு அவனை திருப்பியும் போயிட்டு அடிச்சிட்டேன். இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. இது வேறு கீழே வருது. என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க கேமை. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூச்சிடுவேன். அங்கே 2 பேர் இருப்பானுங்க கண்ணெல்லாம் வச்சுட்டு. அவனெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க. இது டப்புனே கீழே போவோம். இந்த மாதிரி விஷயத்த நிறைய இடத்துல பார்ப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல இருப்பானுங்க. இந்த இடத்துலையுமே நான் நிறைய வாட்டி செத்து போயிட்டேன். இதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ். இது வந்துகிட்டே இருக்கும். இதில் 3 வரும், இதில் 4 வரும். இதை எப்படியோ தாண்டிட்டு இந்த லெவலை முடிஞ்சிச்சு. அப்பா, இந்த லெவலை முடிக்கிறதுக்குள்ளே ஒரே பாடு தான். அடுத்து இதில் சீசன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏதாவது 7வது லெவலில் வந்ததுனால சீசன் சேஞ்சு இந்த லெவல்லையும் செத்து போனேன். ஏகப்பட்ட வாட்டி செத்துட்டேன். சரி, இதெல்லாம் தாண்டி இந்த லெவலை நான் எப்படி முடித்தேன்னா, இதுதான் அந்த ஜெயிக்க போகிற லெவல். அதாவது இது டப்புன்னு கீழே போவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது முடிஞ்சிடுச்சுனாலும் நம்ம வெடிச்சிருவோம். இதுவும் கீழே போச்சு, முள்ளில் குத்திட்டு சேர்த்துருவோம். அதனால தான் அந்த குச்சி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா, குஞ்சி நடக்கிறானுங்களே, அவனுங்களை சாதாரணமாக கத்தி வச்சு குத்துனா சாக மாட்டானுங்க. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி ஒருத்தர் இருப்பான். இவனுங்க கண்ணு வச்சுட்டு இவங்கிட்ட நிறைய வாட்டி சேர்த்துட்டேன். இது இப்போது மேலே ஒரு சாவி எடுத்தல, அந்த சாவியை யூஸ் பண்ணி தான் இந்த கதவை திறப்பேன். மேலே ஸ்டார் இருக்கா, மேலே ஸ்டார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா குதிக்கவே முடியாது. இங்கே நெருப்பில் இருந்தால் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். இவன் ஐஸ் மாதிரி விடுவான். இவன்கிட்டருந்து தப்பிச்சு அதுக்கப்புறமா எப்படியோ மேலே போனான். இதுக்கு மேலே வைப்பானுங்க பாருங்கள் ஒரு ஆப்பு. ஐயோ, இப்போ ஒரு சின்ன இது மாதிரி செக் பாயிண்ட் மாதிரி, இதுதான் செக் பாயிண்ட்டு. பச்சை கலரில் மரம் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ரீச் பண்ணிட்டா அது செக் பாயிண்ட்டு. இங்கே கீழே 2 பேர் இருப்பானுங்க. அவங்களே ஸ்பீட் பவர் போட்டு முடிச்சு விட்டு அங்கே எலக்ட்ரிக் ஷாக்கு போய்ட்டுருக்கோம். அதுகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு போனால் அங்கே பிளேடு ஓடிட்டுருக்கோம். அது ஃபுல்லாகவுமே வரும். அந்த மேலே கீழெல்லாம் போய்ட்டு வரும். ஆனால் அதுக்கும் கீழே போகாது. இங்கே ஒருத்தன் கண்டு வச்சுட்ருப்பான். அவனை முடிச்சு விட்டு இங்கே ஸ்டார் இருக்குது, அதனால் அங்கே போய்ட்டு ஸ்டார் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டு வந்துட்டோம். அது உடச்சி விட்றது எதுக்குன்னா காயினு, அதை வச்சு தான் நம்ம கேரக்டரை அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே கீழே இறங்கும். இவனுங்க 2 பேர்த்த முடிச்சு விட்டா இது துப்பும். அது தெரியாமல் மேலே போயிட்டு அப்புறம் வித்தெல்லாம் காட்டிகிட்டே வந்துடுவேன். அப்புறம் இதுக்கு மேலே போனால் இங்கே ஒருத்தன் ஓடியாருவான். இவனை அடித்தா நம்மளை முடிச்சு விட்ருவான்ட்டு அப்படியே ஓடினேன். சரி, அடிக்கலான்னு போனால் அப்புறம் வேணான்ட்டு இந்த லெவலை முடிச்சுட்டேன். பாய்.